அமெரிக்க அதிபர் தேர்தல் களத்தில் இருந்து விலகினார் ஜோ பைடன். சொந்த கட்சியிலேயே தொடுக்கப்பட்ட தொடர் அழுத்தங்களால் முடிவு. ஜனநாயக கட்சி வேட்பாளராக இந்திய வம்சாவளி கமலா ஹாரிஸை முன்மொழிந்தார் பைடன். அனைவரும் டிரம்பை வீழ்த்த வேண்டும் என்றும் அறிக்கை. அதிபராக பதவி வகிக்கவும் பைடன் தகுதியில்லாதவர் என்று டிரம்ப் கடும் விமர்சனம். அமெரிக்காவை மீண்டும் சிறந்த நாடாக மாற்றி காட்டுவோம் என்றும் சூளுரை. நாடாளுமன்ற மத்திய பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. பொருளாதார ஆய்வறிக்கை இன்றும், நிதிநிலை அறிக்கை நாளையும் தாக்கல். நீட் முறைகேடு, அக்னிவீர் திட்டம் உள்ளிட்டவை குறித்து விவாதிக்க எதிர்க்கட்சிகள் கோரிக்கை. தமிழகத்திற்கான பேரிடர் நிவாரண நிதியை விடுவிக்க அனைத்துக் கட்சி கூட்டத்தில் திமுக வலியுறுத்தல். கல்வராயன் மலைப்பகுதியில் சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் திடீர் ஆய்வு. காவல்துறை அதிகாரிகளுடன் சென்று ட்ரோன் கேமரா மூலம் ஆய்வு செய்தார். பௌத்த தலங்களில் ஆம்ஸ்ட்ராங் செய்த பணிகளை தொடர வேண்டும். படத்திறப்பு விழாவில் இயக்குநர் ப. ரஞ்சித் பேச்சு. கலவரத்தால் பாதிக்கப்பட்ட வங்கதேசத்தில் திக்கித் தவித்த 49 மாணவர்கள் தமிழகம் திரும்பினர். மேலும் 77 பேர் இன்று வருவார்கள் என அமைச்சர் செஞ்சி மஸ்தான் பேட்டி. சென்னை கடற்கரை முதல் செங்கல்பட்டு வரை 55 மின்சார ரயில்கள் நாளை முதல் ரத்து. பேருந்து சேவையை அதிகப்படுத்த வேண்டும் என பயணிகள் கோரிக்கை. புழல் சிறையில் முன்னாள் முதலமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு உடல்நலக்குறைவு. சென்னை ஓமந்தூரார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதி. நெல்லை மற்றும் தென்காசியில் ஆடி தபசு திருவிழா கோலாகலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வழிபாடு. திராவிட மாடல் ஆட்சியை முன்னெடுத்து சென்றவர் ராமர். சமத்துவம், சமூக நீதியை உலகிற்கு போதித்த நாயகன் என்றும் அமைச்சர் ரகுபதி பேச்சு. பிரான்சில் களை கட்டுகிறது ஒலிம்பிக் திருவிழா. உலகின் மிக நீளமான துடுப்பு படகில் ஒலிம்பிக் சுடர் ஊர்வலம். சர்ச்சைக்குரிய இடஒதுக்கீட்டு முறையை நீதிமன்றம் ரத்து செய்ததன் எதிரொலி. வங்கதேசத்தில் படிப்படியாக இயல்பு நிலை திரும்புகிறது. ஸ்வீடிஷ் ஓபன் டென்னிஸ் தொடர் இறுதிப் போட்டி. முன்னணி வீரர் நட்டாஸை வீழ்த்தி போர்ச்சுகலின் போர்க்கஸ் பட்டம் வென்றார். மகளிர் ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்தியாவுக்கு 2வது வெற்றி. ஐக்கிய அரபு அமீரக அணியை 78 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அசத்தல். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.